Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். திமுக வசமுள்ள மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டி என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை வடக்கு தொகுதியில் திமுக மாவட்ட செயலர் கோ தளபதி தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்த காங்கிரஸ் நிர்வாகிகளை அவர் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர் எம்பி கூறியிருந்தார். இந்நிலையில் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய வார்த்தை மோதலுக்கிடையே நேற்று ராகுலை சந்தித்திருந்தார் எம்பி கனிமொழி. தற்பொழுது இந்த போஸ்டர்களால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை வடக்கு தொகுதியில் திமுக மாவட்ட செயலர் கோ தளபதி காங்கிரஸை கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் தற்பொழுது போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. ஏற்கனவே மதுரை வடக்கு தொகுதியில் திமுக மாவட்ட செயலர் கோ தளபதி காங்கிரஸை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருக்கு என்று கை சின்னத்தோடு கூடிய அந்த போஸ்டரை பார்க்க முடிகிறது. என்ன விவரம்? மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியில் நடைபெற்ற திமுக மாணவர் அணி சார்பிலான மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான கோ தளபதி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்திருந்தார். அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக் தாகூர், ஜோதிமணி ஆகியோர் பெயரை சொல்லியே விமர்சித்து இந்த தேர்தலில் யார் எம்எல்ஏ ஆனால் என்ன, ஆகாவிட்டால் என்ன என்ற மனநிலையில் சிலர் பேசுகிறார்கள். இந்தியா கூட்டணியை காப்பாற்றி நிற்கிறது திமுக தான். காங்கிரசுக்கு ஒரு தொகுதி 3000-4000 ஓட்டுகள் தான் இருக்கிறது. பூத் கமிட்டி அமைக்க கூட ஆள் இல்லாத கட்சி என கடுமையாக சாடியிருந்தார். இதற்கு உடனடியாக எதிர்வினை தெரிவித்த காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் தனது எக்ஸ் பதிவில் இந்த முறை மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகாரத்தினுடன் இருந்தால் தோழமை கட்சியில் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த அரசியல் மோதல் சூழலில் மதுரை மாநகர பகுதியில் குறிப்பாக மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் பல இடங்களில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் ஓட்டு காங்கிரசின் கைச்சின்னத்திற்கு என்கின்ற வாசகத்துடன் போஸ்டர் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி அரசியல் புதிய ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக மதுரையுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் காட்சி பார்க்கக்கூடிய இந்த போஸ்டர் பரவலாக ஒட்டப்பட்டிருப்பது மதுரையில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் திமுக காங்கிரஸ் இடையே போஸ்டர் யுத்தம் துவங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.